கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19-21 வசனம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்றார். இயேசு இந்த உலகத்திலே அவருடைய ஊழியத்தை செய்யவும் அவரோடு கூட இருக்கவும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கவும் 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். அவர்களை பார்த்து, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்றார். ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பணமோ வசதியோ வீடோ ஆடை ஆவரணங்களோ எவ்வளவு இருந்தாலும் அவர்களுக்கு சுகம் முக்கியம். சுகத்துக்காகவோ பிரச்சனை தீரவோ அவர்கள் பணத்தை விட சீடர்களாகிய ஊழியர்களாகிய உங்களை அவர்கள் அதிகமாக தேடுவார்கள். நீங்கள் அவர்களுக்காக அழுது மன்றாடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கிறீர்கள். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சீடர்களிடம் கூறினார். அடுத்ததாக இனி நகைப்பீர்கள் என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் வரை ஆத்துமாக்களுக்காக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அழுவீர்கள். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். ஆனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வருவீர்கள். அங்கே நித்திய காலமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதாக இயேசு சீடர்களிடம் கூறினார். இப்படித்தான் ஆடு மேய்க்கும் ஒருவர் முதலில் ஆடுகள் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் அக்கம் பக்கம் கடன் வாங்கி நகைகளை அடகு வைத்து ஆட்டுக்குட்டிகளை வாங்கினார். அதை அவர் மேய்த்தார். சில நேரம் ஆட்டுக்குட்டிகள் வழிதவறி போய்விடும். அழுது கொண்டே கஷ்டப்பட்டு தேடுவார், கண்டுபிடிப்பார். அந்த ஆடுகள் வளர்ந்து குட்டிகளை போட்டது. குட்டிகள் வளர்ந்து தொழு பெருகியது. இறுதியாக கடன்களை அடைத்தார். வெயில் மழை என்று பாராமல் உழைத்தார். சில நேரம் நோய் வந்து சில ஆடுகள் இறந்துவிடும். உட்கார்ந்து அழுவார். இப்படி அழுகையோடும் கண்ணீரோடும் உழைத்ததால் அவருடைய தொழுவில் 100 ஆடுகளுக்கு மேலாக பெருகிவிட்டது. 100 ஆடுகளும் குட்டி போட்டு குட்டிகள் வளர வளர தினமும் 4 ஆடுகள் 5 ஆடுகள் என்று விற்பனை செய்வார். இப்பொழுது மிகவும் சந்தோஷப்படுவார். வருமானங்கள் பெருகிவிட்டது. கண்ணீர் வீண் போகவில்லை. இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இயேசுவின் இந்த வார்த்தைகளை கேட்பதினால் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை உலகத்தில் உள்ள மக்களின் ஆத்துமாக்களுக்காக அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவர்களும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த ஆத்துமாக்கள் அழிந்துவிடக்கூடாது என்றும் அழுகையோடு பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை பரலோக வாழ்வுக்காக சேர்த்தால் மறுமையில் நித்திய காலமாக மகிழ்ச்சியாய் இருப்போம் என்று கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் அழுகையோடும் கண்ணீரோடும் ஆத்தும ஆதாயம் செய்து மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன்.